திரு ரவிசங்கர் சார், இப்போ இந்த அனர்த்தம், இந்த துன்பத்தை பற்றி போலீஸ் துறையில் அவர்களுடைய அனுபவங்களில் அவர் சொன்னார், 3 பாயிண்ட் சொன்னார். ப்ரிப்பரேஷன், பிளானு, ப்ரிப்பரேஷன், எக்ஸிக்யூஷன். இது எல்லாமே டோட்டலி விச் ஹஸ் பின் ஃபெயிலியர். எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ராஜாராம் சார் சொன்னதை ரொம்ப அழகாக பேசினார். எப்படி இருக்கணும், பட் ஒரு போலீஸுடைய கண்ணோட்டத்தில் என்ன மாதிரி இருக்கணும், என்ன எல்லாமே சொன்னார். பட் இதில் ஓவராலாக நான் பார்க்குறச்ச இந்த ஆர்சிபிங்கிற டீம் நீங்கள் எடுங்க. நான் என்ன அர்த்தத்தில் பேசுகிறேன்னா, இந்த செலிப்ரேஷன் எந்த அளவுக்கு கர்நாடகாவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதாவது ஆர்சிபின்னு ஒரு டீம், இந்த ஆர்சிபி டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதில் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 பேர் இவங்க தான் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். மற்ற எல்லாருமே இந்தியாவில் பிற மாநிலத்தவர்கள், வெளிநாட்டு இவங்க அவங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஆர்சிபி இந்த 18 வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த டிராஃபியை ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. பெரிய விக்டரி மார்ச் செலிப்ரேஷன்லாம் ஒன்று இங்கே சென்னையில் நடத்தல. மும்பை இந்தியன்ஸ் 6 தடவை ஜெயிச்சிருக்காங்க இந்த டிராஃபியை. மும்பையில் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் விக்டரி பரேட்லாம் நடக்கல. ஆனால் இவங்க நேற்று என்ன பண்ணிருக்காங்க, மும்பை இந்தியன் 5 தடவை. அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அவனை 5 ஓகே 5 6 வாட் எவர் இட் மே பி. சொல்ல வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து விக்டரி பரேட் அது இதை நடத்துறது. இதே லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப்பை இந்தியா வந்து ஜெயிச்சாங்க. சாம்பியன்ஸ் இந்தியா தான் சாம்பியன். அப்போ சாம்பியன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து மும்பைக்கு வந்து மும்பையில் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு வாரம் கழித்து பிளான் பண்ணி பெரிய விக்டரி பரேட், லேக்ஸ் ஆஃப் பீப்புள், லேக்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் சேர்ந்தாங்க. ஒரு இன்சிடென்ட் நடக்கவில்லை. இது என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, இப்போ கர்நாடகாவில் சொல்லிட்டாங்க, நாங்கள் எதிர்பார்க்கல அரசாங்கம். ஈவன் சித்தராமையா முதல் மந்திரி அவரே சொல்லிருக்கார், நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கூட்டம். நோ நோ, யூ ஷுட் ஹேவ் எக்ஸ்பெக்டட். இது சரியான பொறுப்பு இல்லாத பேச்சில். கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் எக்ஸ்பெக்டட். ஒரு பிளான் ஏன்னு இருந்தால் தேர் ஷுட் பி a பிளான் பி. கண்டிப்பாக ஒரு பிளான் பி இருந்தால் தேர் ஷுட் பி a பிளான் சி. இதுதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இது நடத்தும் பொழுது இப்போ சார் இவர் பேச போகிறார், இவர் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி இதில் அவர் ஒரு எக்ஸ்பர்ட் இவர். ஸோ இந்த இதில் பார்ட் ஆஃப் இதில் நீங்கள் பிளான் பண்ணும்போது நாட் ஓன்லி போலீஸ் பட் டிசாஸ்டர் ரெக்கவரி, இவங்க ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸ், எல்லாரையும் சிவிக் அஃபிஷியல்ஸ் எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மத்தியானம் 2 வரைக்கும் கூட இந்த பரேட் எங்கே நடக்க போகிறது என்ன அப்படின்னு போலீஸ் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விதான் சௌதாவில் நடந்தது. 5 மணிக்கு என்னமோ நடக்கிறது. அங்கே இவங்களோட ஆல் தி அஃபீஷியல்ஸ் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுல மும்மரமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அப்புறம் அந்த கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷனா அவங்க ஒரு இது ட்விட் இதை போடுறாங்க, இந்த மாதிரி விக்டரி பரேட் நடக்கும் அண்ட் இதில் ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஸ் இந்த இது ஃபெலிசிட்டேஷன் நடக்க போகிறதுங்கிறாங்க. இது இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் முன்னாடியே பர்மிஷன் வாங்கினீங்களா? ஆர்சிபி ஆகட்டும் இவங்க ஆகட்டும் யார்கிட்ட சொன்னீங்க? அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்தாங்களா? அரசாங்கம் எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்காங்களா? என்ன பேசிஸில் சொல்கிறோம் சார்? கேட் 7, அந்த கேட் 7 ஒரு இம்பார்ட்டன்ட் கேட். அந்த கேட்டில் என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரீ பாஸ் இங்கே கிடைக்கும்னு. ஃப்ரீ பாஸ் அதாவது பாஸ் ஃப்ரீ தான், ஆனால் அந்த பாஸ் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆரம்பத்துலேருந்து நிற்கிறாங்க. கூட்டம் வர 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 முன்னாடி நிற்கிறவங்கெல்லாம் கீழே விழுந்து அவங்க மேலே ஏறி குதித்து கேட்டெல்லாம் உடைச்சிட்டு. இல்லை ரவிசங்கர் சார்கிட்ட சொல்கிறேன், அப்படி ஒரு இப்போ இதில் என்ன பிரச்சனை, ராஜாராம் சார் ஒரு கருத்து சொன்னார். இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த 12-18 மணி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி உளவுத்துறை நெகோசியேஷன் ஒவ்வொரு இதெல்லாம் வந்து இம்பாசிபிள் கனெக்ட் பண்ணுறது, ரெலவெண்ட் பீப்புளை கனெக்ட் பண்ணுறது. ஆனால் அவர் முடியுங்கிறாரு. ஆனால் அப்படி ஒரு கால சுருக்கமான நேரத்தில் இந்த விழாவை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் கேட்குறேன். அதுதான் என்னுடைய பாயிண்ட். அதாவது இது வந்து சார் கர்நாடகாவில் ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் சாம்பியன்ஷிப் எடுக்கிறார், செலிப்ரேட் பண்ணுங்க. கர்நாடகாவை ரஞ்சி டிராஃபி மேட்ச், இந்த மேட்ச் அது இதில் கர்நாடகாவில் முக்கால்வாசி டீம்
Karnataka team being represented by Karnataka people. அப்படின்னோ செலிப்ரேஷன் பண்ணலாம். நான் இது வந்து நீங்கள் பண்ணது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த பண்ணதில் நீங்கள் எந்த விதத்தில் முன்னேற்பாடே இல்லாமல், அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கோட் பண்ணேன். T20 வேர்ல்டு கப் லாஸ்ட் இயர் வின் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அழகாக பிளான் பண்ணி மும்பையில் பண்ணாங்க. இன்றைக்கு அந்த பிளான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் அரசாங்கம் சொல்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்க்கணும். அதுதாங்க அரசாங்கம், எதிர்பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, மினிஸ்டர்ஸ் லெவலில் எல்லாம் உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்து நீங்களும் என்ன பண்ணீங்க, அசம்பிளியில் நடத்துங்க, முடிச்சிருங்க. அசம்பிளியில் பண்ணிட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் ஆர்சிபி என்ன பர்பஸ்க்காக நாங்கள் 2 மணிக்கு 3 மணிக்கு இன்றைக்கி நடக்க போகிறது ஸ்டேடியத்துலேருந்து எதுக்கு ட்வீட் பண்ணாங்க, என்ன யார்கிட்ட கேட்டாங்க, பர்மிஷன் வாங்கினாங்களா, இவங்க எதாவது ஏற்பாடு பண்ணிருக்காங்களா, ஒன்றுமே இல்லாமல் இவங்க ட்வீட் பண்ணாங்க. அதுதான் பேப்பரில் போடுறாங்க. அந்த மாதிரி ட்வீட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி ஷுட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள். சேப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸ் பண்ணார் மஹிந்திர மன்னாத். டி ஸ்டாண்ட் பிரில்லியன்ட் கிரிக்கெட். வெரி நைஸ். அவங்கள கொஞ்சம் கூட செலிப்ரேஷன் கிடையாது. அது வேர்ல்ட் கப்ல இந்த ஃபைனல் மேன் ஆஃப் தி வேர்ல்ட் கப் 1983ல ஒண்ணுமே கிடையாது. தெரியாது, ஒரு ஸ்டம்ப் மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. குண்டப்பா விஸ்வநாத் அது மாதிரி சொல்லலாம், மஹிந்திர மன்னாத், ரோஜர் பின்னி, எப்படிப்பட்டார்கள் நீங்க சார். அதை நானே சொல்றேன், அப்ப அவர்களுக்கெல்லாம் கடவுளா இல்லையே. இல்ல சார், அதை தாண்டி வாங்க. இல்ல ஃபேன்ஸ் மட்டும் நான் ப்ளேம் பண்ணல சார். சிஎம் லெவல்ல நீங்க உட்காந்து அந்த இதை செலிப்ரேட் பண்றீங்க. சிஎம் லெவல்ல உட்கார்ந்து மினிஸ்டர்ஸ் வாங்க, அது உங்க இஷ்டம். பட் பாதுகாப்பையும் பார்த்து இருக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்லுங்க. நான் டாபிக்கு மறுபடியும் உள்ளே வரேன். அதாவது சார் சொன்னார், நிறைய பேர் கிரிக்கெட்டில் முன்னாடியே சொன்ன மாதிரி சச்சின் டெண்டுல்கர், அதுக்கு முன்னாடி ஏழியர் கிரி, அவருக்கும் முன்னாடி நான் இருக்கேன்னு வச்சுங்களேன். நானும் ராஜாராம் சார்லாம் அந்த காலத்தையும் பாலி உம்ரிகர்லேருந்து விஜய் மஞ்சரேக்கர், நாரி கண்ட்ராக்டர், பாபு நட்கர்னி, அதையும் தாண்டி வரைச்சு ஒவ்வொரு ஜெனரேஷன். தென் இந்த பக்கம் திலீப் வெங்சர்கர், சச்சின் டெண்டுல்கர், ஸோ சச் வெரி பிக் இது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பிளேயர், சிலர் வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க, சிலர் இப்படி இருப்பாங்க. மெயின்லி ஐபிஎல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. பட் யாரையும் வித் அஜெண்டா நான் பேசலை. ஐபிஎல்லில் என்ன இதுனால், அதாவது ஒரு டீம் ஜெயித்தாங்க அப்படின்னா ப்ரைஸ் மணி ரன்ஸ் இன்டு க்ரோர்ஸ் ருபீஸ், என்டார்ஸ்மெண்ட்ஸ் அது இதுன்னு, அதுக்காக இவங்க பண்ணுறான்னு சொல்ல வரல. பட் அவர் சொன்ன மாதிரி தோனி வந்து நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எக்ஸ்பிரஷனே இல்லாமல் இருப்பார். ஆனால் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போயாச்சுன்னு வச்சுங்க, he will take them to task. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஸோ இப்போ கமிங் பேக் டு அவர் இந்த பாயிண்ட், மெயின் இதுக்கு வந்துடலாம். கிரிக்கெட் இது பர்சனாலிட்டி அதெல்லாம் விட்டுருங்க, மெயின் இதுக்கு வந்துடலாம். மெயின் இதில் இவர் சார் சொன்ன மாதிரி கான்டிஜென்சி பிளான் இருக்கணும். ஒரு டிசாஸ்டர் நடந்துருது, இந்த டிசாஸ்டர் நடந்ததுக்கு கான்டிஜென்சி பிளான். ஸோ மெனி இதை சொன்னார், 1 2 3 4 5 ஸோ மெனி ஈவென்ட் சொன்னார். இப்போ அதெல்லாம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணால் டைம் ஆகும், அது தேவையில்லை. ஓகேவா? அதெல்லாம் பண்ணும்போது என்னுடைய கொஸ்டின், ஓகே இந்த கான்டிஜென்சி பிளான் டியூஸ்டே நைட்டு ஜெயிச்சிருக்காங்க, வெட்னஸ்டே ஏற்பாடு பண்ணிட்டீங்க, இந்த பீரியடுக்குள்ள இந்த கான்டிஜென்சி பிளான் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து விட்டீர்களா, அரேஞ்ச் பண்ணியாச்சா? எஸ், நாங்கள் எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னா அதை நீங்கள் சர்டிஃபை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு யார் அப்ரூவல் கொடுத்தீங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா, யார் இந்த கான்டிஜென்சி பிளானுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடந்தால் என்ன நடக்கும்? 13 கேட் இருக்குது சார். 13 கேட்டுக்குள்ள நீங்கள் மெயினாக 7வது கேட்டு, அப்புறம் ஒவ்வொரு கேட்லேருந்து உள்ளே வந்திருக்கலாம், தெரியாது. இவங்க 5 6 7 19 20 இந்த 19 20 கேட்டு, அதில் என்ன அப்படின்னா அது வழியாக தான் மெயின் பிளேயர்ஸ் எல்லாரும் உள்ளே வராங்க. அந்த ஸ்டாண்டு உள்ளே வரது அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் 13 கேட் இருக்கா, 21 ஸ்டாண்ட், அதான் நான் சொன்னேன் 5 6 7 19 20ங்க ஸ்டாண்டு. பட் மொத்தம் இருக்கிறது 13 கேட். 13 கேட்லேயும் நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கீங்களா, மற்ற ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்கா, அத்தனை பேர் உள்ளே வராங்கன்னா நாளைக்கு எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? அன்பிரசிடென்டட் க்ரௌடு உள்ளே வந்திருக்கு, 3 லட்சம் பேருங்கிறீங்க, எதிர்பார்த்துருக்கணும். முன்னாடியே சொல்லிட்டேன், அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். இவர் சொன்ன மாதிரி அப்போது கான்டிஜென்சி பிளான் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன அவசரம், நாளைக்கே எடுத்து விதான் சௌதா முடித்து கிடுகிடுன்னு ஓடி வந்து ஸ்டேடியத்தில் விதான் சௌதா மேபி மினிஸ்ட்ரி நீங்கள் பிளான் பண்ணிருப்பீங்க. ஸ்டேடியத்தில் பிளான் பண்ணது யார்? அரசாங்கம் இதில் இன்வால்வ்டா? அரசாங்கம் இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னா அங்கே பெரிய இஷ்யூ இருக்குது.
இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு ஹோம் மினிஸ்டர்? அரசாங்கம் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? லான் ஆர்டர், சட்ட ஒழுங்கு, பாதுகாப்பு எல்லாமே அரசின் கடமை தானே. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், ஸ்டேடியம் சின்னசுவாமி ஸ்டேடியத்துல ரைட் விதான் சௌதால நடக்கிறது. சின்னசுவாமி ஸ்டேடியத்துல சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ணது அரசாங்கத்துக்கு தெரியுமா? எப்படி தெரியாம பெர்மிஷன் கொடுத்தாங்க? பர்மிஷன் கொடுக்கலையா? அதான क्वेश्चन. அதுதான் புரியும். அதுதான் கேக்குறேன். பெர்மிஷன் கொடுக்காம எப்படி நடத்துறாங்க? பர்மிஷன் கொடுத்து நடத்துக்கு எப்படி சிஎம் போறாரு? எப்படி சிஎம் போனாரு? சிஎம் போறாருன்னா அதுக்கே ப்ரொசீஜர் சிஎம் ஸ்டேடியத்துக்கு வந்தாரு விதான் சௌதால. விதான் சௌதால இங்க வந்தாரு. இங்க விதான சௌதால இந்த சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு என்ன வேலை? ஏப்பா நான் இங்க வந்துட்டேன், நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், நீங்க போய் அங்க போய் எல்லாரும் கூடுங்கன்னு போயிட வேண்டியதானே. சோ இது எல்லாத்தையும் இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க, கர்நாடக ஹோம் மினிஸ்டர் ஓட்டு வாங்கலாம்னு மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி அதுவே பாத்தீங்கன்னு வச்சுங்க என்ன நடக்க போகுது. அந்த இதுல வந்து இப்படி நடந்து அப்படி இருந்து லேப்ஸ் சார், லேப்ஸ் மெயினா யார் பொறுப்பு? யாரா இருந்தாலும் சரி, யூ ஷுட் ஹோல்ட் देम ரெஸ்பான்சிபிள். அத பண்ண போறீங்களா? அப்ப மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி ஐவாஷா அப்படித்தானே இப்ப அது என்னோட இல்ல क्वेश्चन. எனக்கு இது ரொம்ப தவறு செஞ்சவங்களே அவர்தான். இல்ல ரவிசங்கர் சார், பிரபு 3 பேரும் போலீஸ் துறை இருக்காங்க. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, மாஸ் கேதரிங் நியர் அபவுட் 3 lakhs people. கண்டிப்பா. I don't have any idea exactly. அப்ப யார் who will take a யார் responsibility? பொறுப்பு? Government, the concerned authority has to take responsibility. How கண்டிப்பா. should how should they skip their responsibility? எக்ஸாக்ட்லி. என்ன அவசரம் நாளைக்கே பண்ணணும்ட்டு Have the right to ask consent. என்ன அவசரம்? வாங்க ஒரு வாரம் பிளான் பண்ணுங்க, பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணுங்க, மைக்ரோ டீடைல்ஸ் பிளான் பண்ணுங்க, பண்ணி முடிச்சிட்டு எவ்ரிதிங் இஸ் இன் பிளேஸ். அதுதான் ஒரு வாரம் கழிச்சு வைங்க வெற்றி கொண்டாட்டத்தை. அதுக்கப்புறம் கொண்டு வாங்க, வரட்டுமே அவங்க எல்லாரும். ஏன்னா இது வந்து மத விழாவா, நவராத்திரினா அந்த டைம்ல இருக்கணும், தீபாவளினா செய்யணும், பொங்கல்னா அந்த அப்படி ஒண்ணு இல்லையே. சோ இந்த லேப்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, இது இவங்களே ஒத்துட்டு இருக்காங்க. சார் நாங்க எதிர்பார்க்கலன்னு சோ தவற ஒத்துட்டு இருக்காங்க. சோ தட் மீன்ஸ் லேப்ஸஸ் ஆர் தேர். இது எப்படி இவங்க ஈடுகட்ட போறாங்க? லேப்ஸஸ் ஆர் தேர், அதான் கண்ணுக்கு தெரியுது. லேப்ஸ்னா கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு. கிரிக்கெட் ஜென்டில்மேன் கேமோ இல்லையோ, கிரிக்கெட்டர் ஜென்டில்மேனோ அவர் அக்ரெசிவ் பர்சனாலிட்டியோ எவ்ரிதிங் புறந்தள்ளி விடுங்கள். ஒரு மேட்ச் நடக்கும்பொழுது, ஒரு செலிப்ரேஷன் நடக்கும்பொழுது அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம், பந்தோபஸ்த் எல்லாம், டிசாஸ்டர் ரெக்கவரி கான்டிஜென்ஸ் பிளான்லாம் ஒழுங்கா பண்ணி இருக்கா பார்க்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அந்த கடமையை அட்லீஸ்ட் இயர் ஆஃப்டர் 7 செய்ய வேண்டும்.